கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபோசிஸில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெஷர் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு. ஸோ இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இயர் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்தெந்த டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு A to Z டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி ஸோ இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எந்த கேண்டிடேட்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷன்ஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் ஸோ சென்னை லொகேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து லிட்டரலி ஒரு 4 days மேலே தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ரோலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு ஃப்ரெஷர் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இன்ஃபோசிஸ். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிட்டரலி எனி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்க்ளூட் பிடெக் அண்ட் எம்சிஏ. ஸோ அவங்களும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடெக் பிஇ பிடெக் அண்ட் எம்சிஏ ஆல்சோ ப்ரிஃபர் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஆல் மேண்டேட்டரி பிஃபோர் ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பிஇ பிடெக்காக இருக்கீங்க, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, அப்படி இல்லை ஸோ பிஇ பிடெக்காக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன ஸ்கில் செட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்ட் வித் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், கண்டிப்பாக பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். தென் கேண்டிடேட் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் வித் 24/7 என்விரான்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி டு கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை 24/7 ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 24/7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இது வேணால் எந்த ஷிஃப்ட் வேணால் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராசஸ் நாலேஜ் குவிக்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. எப்படி அவங்க வந்து உள்ளே போயிட்டு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உள்ள ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் எல்லா ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஓரல் அண்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அதில் என்னென்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படுதுன்னா ஓரல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா ஸ்பீக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல. தென் பார்த்தீங்கன்னா ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக இது கொடுத்துருக்காங்க ஸ்கில் செட் அண்ட் ரெக்வயர்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு மெயில் ஐடிக்கு. ஸோ அது என்ன மெயில் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா pooja.lalbaggy@infosys.com அப்படிங்கிற HR மெயில் ஐடிக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் செட் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இவங்களுக்கு வந்து மெயில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் என்னென்ன ஸ்கில் செட் என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபுல் நேம் இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் என்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து இமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க. தென் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால ஸோ ஃப்ரெஷர்னு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் 0 போட்டுக்கோங்க. ஸோ கரண்ட் சிட்டிஸில் நில்னு போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் சிட்டிஸில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டட் இருக்கமாக இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வேலை இது. ஸோ எக்ஸ்பெக்டட் சிட்டிஸி ஸோ நான் வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷராக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் பீரியட் வந்து இமீடியட்லி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு இமீடியட்லி கொடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் லொக்கேஷனுங்கிறது எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக இது வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த ஜாப் வந்து சென்னை தான், அதனால் சென்னைனே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ரீலொகேஷன் டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபார் நைட் ஷிஃப்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஷிஃப்ட்டும் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்களும் தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்கள் நேம் போட்டுக்கோங்க. அவங்க பூஜா அவங்க நேம் போட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எஜுகேஷன் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஏ, பிஎம்எஸ் இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன், பிஏ இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன், பிகாம் இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன், பிஎஸ்சி இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டீட்டெயிலாக இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், பேங்கிங் ப்ராசஸிங் ஆஃபீஸர், பேங்கிங் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ், தென் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹச்ஆருக்கு மெயில் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நோட் பேடில் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஹச்ஆர் கீழே கொடுத்துருக்க ஹச்ஆரோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஹச்ஆரோட மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க.
பிகாஸ் இந்த ஜாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தாவோ ஒரு லைக் ஆர் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள், இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். ஸோ ஜாப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் ஐ அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த ஜாப் இப்போ இருக்க ரஷன் டைமில். ஸோ இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கிளியர் கட்டான ஐடியாஸ் அண்ட் டிஸ்கஷன் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸ் அண்ட் ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.